நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 60 கரீபியன் T20 டோர்னாமெண்ட் நடக்கிற நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் கிராண்ட் கேமன் ஜாக்கோஸ்க்கான ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் ஜிஎல் எஸ்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா இது 14 மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ மேட்ச் எங்கே நடக்குதுன்னா ஜிம்மி பவுல் ஓல்டு ஸ்டேடியம் மேட்ச் இருக்குது கேமன் ஐஸ்லாண்டில் தான். இந்திய நேரப்படி டைம் பார்த்தீங்கன்னா 7:30 PM மேட்ச் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பகல் டைமில் மேட்ச் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 13 மேட்சஸ் கிட்ட நடந்திருக்குது. இதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டைம் 7 டைமும் பேட்டிங் செகண்ட் பண்ணி 5 டைமும் வின் பண்ணிக்கிறாங்க. இதோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மேட்சஸ் நடத்துறதுனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டராகவே கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிச்சு பார்த்தீங்கன்னா பிச்சு நல்லா ஹார்டராக கொடுக்குறதுனால இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட் விழுது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸருக்கும் ஸ்பின்னருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட் விடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் விழுது. மேட்சஸ் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுற டீம் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீமை பார்த்துக்கோங்க. நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸில் யார் இருக்கான்னு பார்க்கலாம். பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா கென்னார் லிவிஸ், ஆஞ்சலோ பெரேரா, சந்திரபல ஹேமராஜ், காலின் முன்ரோ, பிரெண்டன் மெக்முல்லன், திசாரா பெரேரா, கேர்லஸ் பிராத்வேட், மிச்சல் ஓவன், இசுரு உடானா, மட்டியுல்லா கான், அன்ஷ் பட்டேல், அகிலேஷ் ரெட்டி இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதே பிளேயிங் 11 வரும்னா நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே ஆர்டரில் இறங்குறாங்கன்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டர் பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா மாற்றிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது இந்த மேட்சஸ் எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கிராண்ட் கேமன் ஜாக்வஸில் யார் இருக்கான்னு பார்க்கலாம். பென்டங், சிக்கந்தர் ரசா, சைஃப், ரேமன் சேலே, லோகன் வெம்பிக், டெரஸ் ஹிகின்ஸ், விராந்தீப் சிங், ஜோஸ்வா லிட்டில், மெக்கலன், ஜாக் லிண்டட், அலைஸ் கில்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பிக் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா T10 லீக் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் பிக் பண்ணி போடுவாங்க. ஏன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸை நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்குவாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருவாங்க. பேட்டிங்கில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணி லாண்டாக தான் உண்டு. ஸோ நீங்கள் பேட்டர்ஸை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு போகிறத விட ஆல்ரவுண்டர்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து T10 லீக் டோர்னாமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வின்னிங் பொசிஷனில் இருக்க முடியும். இது வரைக்கும் நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடந்த எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் வின் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் ஃப்ளாப் ஆகிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7:30 மேட்சஸ் இருந்தால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு டோட்டலாக விக்கெட் விழுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கென்னார் லிவிஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இவரை நீங்கள் ட்ராப் பண்ணுறது பெட்ரு தான். சந்திரபால் ஹேமராஜும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ராப் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஆஞ்சலோ பெரேரா நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ராப் பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. காலின் முன்ரோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாலும் செகண்ட் இன்னிங்ஸாலும் கொஞ்சம் பிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் தான் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இனிஷியலாக விக்கெட் விழ கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38, 18, 19, 64 அடிச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பிரெண்டன் மெக்முல்லன் இவர் டீமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறதில்ல. ஸோ இவர் டவுனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் கீழே இறங்கி தான் வராரு. ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மோஸ்ட்லி இவர் ஃப்ளாப்பாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் இருந்தும் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவர் நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎல் ட்ரை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இவர் ட்ராப் பண்ணுறதே பெட்ரு தான். திசாரா பெரேரா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ராப் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்க போங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் போடுறாரு. சப்போஸ் விக்கெட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் பவுலிங் 2ல் ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. கேர்லஸ் பிராத்வேட் அதே மாதிரி தான். இவரை நீங்கள் மஸ்ட்டாகவே ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா டெத் ஓவர் போடுறதுனால டெத் ஓவரில் அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் 1 விக்கெட் கூட வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மஸ்ட்டாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் போடுறாரு. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிட்டு போங்க. மிச்சல் ஓவனும் அதே ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் ஆப்ஷனில் இருந்தால் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அதுமாதிரி இசுரு உடானா மஸ்ட்டு பிக்கு. ஏன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்கிறாரு. அது மட்டும் டெத் ஓவர் போடுறதுனால மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா மட்டியுல்லா கான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 1 விக்கெட் எடுக்காரு. லாஸ்ட் ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுக்காமல் இருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸாலும் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது.
அதுவும் இந்த 7:30 பிஎம்ல கண்டிப்பாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் பிளேயராக ஒரு பிக் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. ஹான்ஸ் பட்டேல் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணுறது பெட்ரு. அகிலேஷ் ரெட்டி லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பந்து வீசி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பந்து வாய்ப்பு கொடுக்கல. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ட்ராப் பண்ணுறது கூட பெட்ரு தான். பவர் பிளே ஓவர்ஸ் யார் போடுறா பார்த்தீங்கன்னா மட்டியுல்லா கான், இஸ்ரூடானா போடுறாங்க. டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் பட்டேல் போடுவார், இல்லைனா கேர்லஸ் பிராத்வேட், இஸ்ரூடானா தான் பந்து வீசுகிறாங்க மோஸ்ட்லி. ஸோ நம்ம இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யார் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மட்டியுல்லா கான் ட்ரை பண்ணிக்கோங்க ரிஸ்க்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரூடானா, கேர்லஸ் பிராத்வேட் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் மோஸ்ட்லி ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்துச்சுன்னா, இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணதான் மிச்சல் ஓவனையும் மட்டியுல்லா கான் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசார ஃபெரேரா வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டீமில் பார்க்கலாம். அடுத்த கிராண்ட் கேம் அண்ட் ஜாக்கோஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா மழையால் ரத்தாக இருக்குது. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேசிங் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சேசிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்தாங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க, இந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி ஒன் சைடாக கூட. பெண்டங் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் இருக்கார். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போங்க, செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக பிக் பண்ணிட்டு போகலாம். சிக்கந்தர் ராஸும் அதே ஆப்ஷன் தான். ஆனால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க, ஏன்னா இவர் வந்து மிடில் ஆர்டர் தான் வராரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவரோட பவுலிங் டீமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விக்கெட் எடுக்கல. கிட்டத்தட்ட பார்த்தா 3 மேட்சஸ் தான் விக்கெட் எடுக்காரு, 2 மேட்சஸ் பார்த்தா ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஓரளவு கணிசமான ஸ்கோர் அடிக்கிறார், 24. சப்போஸ் நீங்கள் பவுலிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பேட்டிங்கில் ஏதோ ஒரு 20 ரன் 30 ரன் கிட்ட அடிக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் நீங்கள் இவரை ட்ராப் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைனா ஒரு பிளேயரை கூட பிக் பண்ணிட்டு போங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க சைஃப் அசிப், இல்லைனா நீங்கள் ட்ராப் பண்ணுறதே பெட்டர். அதேமாதிரி ரேமன் செல்லி அதேமாதிரி தான். லோகன் அண்ட் பிக் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் மஸ்ட்டாக இந்த பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இவருக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்குது. அதே மாதிரி டெரன்ஸ் ஹின்ஸும் டபுள் ஆப்ஷன் பிளேயரும் இவர் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. விராந்து சிப்பி செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் போஸ்டர், நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுறதா இந்த பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சம் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நீங்கள் ட்ராப் பண்ணுறது கூட பெட்ரு. ஜோஸ்வா லிட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இனிஷியல் ஓவர் இனிஷியலில் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. மெக்கலகனும் அதே வாய்ப்பு தான். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஜாக் லின்டாட் சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர் கொஞ்சம் எஃபெக்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அலெக்ஸ் கேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ராப் பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன் டவுன்லேயே வராரு. ஸோ ஒன் டவுனில் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரோஸ் ஒயிட்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். ஜிஎலுக்கான ட்ரை பண்ணிக்கோங்க. கிறிஸ் வுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸை தான் ட்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்விங் கிடைக்கும். ஸோ இவர் வந்து இனிஷியலாக பவுலிங் போட்டு 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பவர் பிளே ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்லகன் போடுறாரு, ஜோஸ்வா லிட்டில் போடுறாங்க. டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா லிட்டில், லோகன் அண்ட் பிக்னும் போடுறாங்க. ஸோ இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யார் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லோகன் அண்ட் பிக் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு ட்ரை பண்ணுங்க. அதேமாதிரி டெரன்ஸ் ஹின்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கந்தர் ராஸா. ஸோ இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் பிக் பண்ணிக்காமல் பார்த்தீங்கன்னா லோகன் அண்ட் பிக், சிக்கந்தர் ராஸா, இஸ்ரூடானா இவங்க 3 பேர் பிக் பண்ணிக்காங்க. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஜோஸ்வா லிட்டில், மெக்கலகன், மட்டியுல்லா கான், மிச்சல் ஓவன், கேர்லஸ் பிராத்வேட், ஸோ இவங்களாம் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஜோஸ்வா லிட்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் விக்கெட் எடுக்க வாய்ப்பு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஜோஸ்வா லிட்டில், மெக்கலகன், ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டியுல்லா கான், மிச்சல் ஓவன், கேர்லஸ் பிராத்வேட் இவங்களாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிட்டு போங்க, அதான் உங்களுக்கு பெட்ரு. ஓகே, இப்போ டீம் பார்க்கலாம், டீமில் யார் யார் எடுக்கிறாங்கன்னு. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பெண்டங் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பெண்டங்கை ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பெண்டங் எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கென்னா லீவிஸ் இல்லைன்னா பெண்டங் 2 பேரில் யாராவது ஆப்ஷனில் எடுத்துக்கோங்க.
இதில் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் விழுது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எந்த டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு ஃபேவராக நீங்கள் டீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஸ்மால் லீக் ஏற்ற மாதிரி ஒரு டீம் போடுறேன். அலெக்ஸ் கேல்ஸு, காலின் முன்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசாரா ஃபெர்ரா, கேர்லஸ் பிராத்வேட், டபுள் ஆஸ்டர் பிளேயரை நான் பிக் பண்ணுறேன். டீகின்ஸு, சிக்கந்தர் ராசா. சப்போஸ் இதில் இருக்க பிளேயர்லாம் சுனில் நரேன், திபேஷ் சிங் ஏரி இவங்கலாம் வர வாய்ப்பு இருந்தால் அவங்கள வேறு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஜோஸ்வா லிட்டில், லோகன் வேகன் பிக்கு, இவர் பார்த்தா மிச்சல் ஓவன், இஸ்ரோ உடானா. ஸோ இவங்களெல்லாம் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மோஸ்ட்லி நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறதா இருந்தால் இஸ்ரோ உடானா ட்ரை பண்ணிக்கோங்க. லோகன் அண்ட் பிக்கு இல்லைனா பிராத்வேட். ஸோ இவங்கள யாராவது சிக்கந்தர் ராசா, கேர்லஸ் பிராத்வேட், இஸ்ரோ உடானா. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர். ஸோ இவங்க மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க.